வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். யமதர்மராஜா கோவில் அப்படிங்கிறது 2 இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடியது. யமதர்மனுக்கென்று தனியாக சன்னதி வைத்து கோவில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாத சுவாமி. இந்த வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மிக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படிங்கிறது கங்கையை விட வீசம் அதிகமாக இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களில் ஒன்று. கங்கை இந்த கோயிலுடைய குளத்திலே மறைந்திருப்பதாக ஒரு ஐதீகம். இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் சந்தனமரம். மகாலட்சுமி இங்கு வாசம் செய்கிறாள். பிதுர்சாபம் இருக்கக்கூடியவர்கள் இக்கோயிலுக்கு சென்று அன்னதானம் செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய பிதுர் தோஷம் நிவர்த்தியாகும். பிரளய காலத்திற்கு முன்பாக உள்ள கோவில் இத்திருக்கோயில். 4 யுகங்களுக்கு முன்பாக உள்ள கோவில் அப்படின்னு சொல்றாங்க. சாயரட்சை, அதாவது மாலை வேளைகளில் மேற்கு முகமாகவும் இங்கே பூஜைகள் நடைபெறும். ஏன்னா முன்பு இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் இருந்து கொண்டிருந்தது. சூரியன் மேற்கிலிருந்து உதித்து கொண்டிருந்தார், கிழக்கில் மறைந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களிலிருந்து இந்த கோவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனால் மாலை வேளைகளில் இந்த சிவபெருமானுக்கு மேற்கு முகங்களில் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மங்களாம்பிகை அம்பாளுடைய திருநாமம் மங்களத்தை அள்ளி தரக்கூடியவளாகவும், திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்து கொடுக்கக்கூடிய கடவுளாகவும் இந்த மங்களாம்பிகை உடனுரை வாஞ்சிநாத சுவாமி. வஞ்சிக்க முடியாதவர்கள் வாஞ்சிநாதனை வேண்டுவார்கள். அந்த அளவுக்கு இந்த கோயில் புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம். இத்திருக்கோயிலிலே இறந்தவர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றுவார்கள். அவர்கள் மோட்சத்துக்கு சென்று அடைவதற்கு இத்திருக்கோயிலிலே இறந்து 48 நாட்களுக்குள் அங்கே பணம் கொடுத்து அந்த தீபத்தை ஏற்ற சொன்னோமேயானால் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் பூஜைகள் செய்து இந்த மோட்ச தீபத்தை ஏற்றுவார்கள். ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய இலைகளினால் சிவபெருமானுக்கு வெள்ளிக்கிழமையிலே அர்ச்சனை செய்தோமேயானால் சகல செல்வங்களும் உங்களை வந்து அடையும். வெண்ணெய் விநாயகர் என்று ஒரு விநாயகர் திருக்கோயிலிலே இருக்கிறார். இந்த வெண்ணெய் விநாயகருக்கு வெண்ணெயை வைத்து பூஜை செய்தீர்களே ஆனால் தீராத வயிற்று வலி போன்ற வியாதிகள் நிவர்த்தியாகும். மகிஷாசுர மர்தனி தனியாக இருக்கக்கூடிய ஒரு சன்னதி. இந்த மகிஷாசுர மர்தனிக்கு செவ்வாய்க்கிழமையிலே அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் செய்தீர்களேயானால் எதிரிகள் இல்லாமல் இருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சிறப்பு. அதேபோல் ராகுவும் கேதுவும் இங்கே தனியாக இருப்பார்கள். இந்த ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கிறது. இந்த குளத்திலே நீராடி
முதலிலே யமதர்மராஜாவை வழிபாடு செய்து தீபமேற்றி அதன் பிறகு விநாயகரை வழிபாடு செய்து சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்த பாவங்களை நிவர்த்தி அடையலாம். பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு இத்திருக்கோயிலிலே திலஹோமம் செய்கிறார்கள். பித்ருதோஷம் நிவர்த்தி அடைவதற்கும் இந்த கோயில் மிக முக்கியமான ஒரு தலமாக விளங்குகிறது. இத்திருக்கோயில் நன்னிலத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் செய்த பாக்கியமாக இருக்கும்.